வீட்டில் அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஃப்ரிட்ஜ் திடீரென வெடித்தால் என்ன ஆகும்? நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறதா? சென்னை அருகே ஊரப்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் நவம்பர் 4 அன்று அதிகாலை அனைவரும் அசந்து உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜ் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதில் 3 பேர் பலியாகி உள்ளனர். 2 மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். ஃப்ரிட்ஜ் வெடிப்பதற்கான பொதுவான காரணம் குளிர்சாதன பெட்டியின் கம்ப்ரஸர் என்கின்றனர் டெக்னீஷியன்கள். ஃப்ரிட்ஜின் பின்புறத்தில் அமைந்துள்ள கம்ப்ரஸரில் ஒரு மோட்டார் மற்றும் பம்ப் இருக்கும். இது கம்ப்ரஸர் காயில் வழியாக குளிரூட்ட தேவையான வாயுவை தள்ளும். அந்த வாயு குளிர்ந்து திரவமாக மாறும்போது ஃப்ரிட்ஜினுள் இருக்கும் வெப்பத்தை உறிஞ்சி உள்ளே இருக்கும் பொருட்களை குளிர்விக்கும். ஆனால் சில சமயங்களில் இந்த வாயு கம்ப்ரஸர் வழியாக நகரும் போது குளிர்சாதன பெட்டியின் பின்புறம் சூடாகலாம். இதனால் காயில்கள் சுருங்கும். அப்போது வாயுவானது சிக்கிக்கொள்ளும். வாயு சரியாக வெளியேற முடியாத சமயத்தில் ஃப்ரிட்ஜ் தொடர்ந்து இயங்கும் போது கம்ப்ரஸர் காயில்கள் வழியாக பெரிய வெடிப்பை ஏற்படுத்தும். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வெடிக்காமல் இருக்க அதன் காயில்கள் அடையாமல் இருக்கிறதா என்பதை சில மாதங்களுக்கு ஒரு முறை உறுதி செய்ய வேண்டும். டெக்னீஷியன்கள் மூலம் அவற்றை கழற்றி சுத்தம் செய்ய வேண்டும். பல ஆண்டுகள் பழமையான ஃப்ரிட்ஜை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதை மாற்றிவிட்டு புதிய ஃப்ரிட்ஜை வாங்குங்கள். நவீன ஃப்ரிட்ஜ்கள் பொதுவாக இதை தடுக்க வெப்ப கவசத்தை கொண்டிருக்கும். பழைய மாடல்கள் அதிகம் எரியக்கூடிய பிளாஸ்டிக்கை கொண்டிருக்கும். அதேபோல் சந்து பொந்துகளில் எல்லாம் ஃப்ரிட்ஜை வைக்காதீர்கள். ஃப்ரிட்ஜை சுற்றி 3 புறமும் நல்ல காற்றோட்டம் இருக்கின்ற அளவு இடைவெளி விட்டு வையுங்கள். இல்லையெனில் அதுவே யமனாக மாறக்கூடும். பாதுகாப்போடு இருப்போம். நன்றி.